அன்பார்ந்த புதிய எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு. இன்று அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் அதிமுக கட்சியின் தேர்தல் அறிக்கைகளில் இரண்டாம் கட்ட அறிவிப்புகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். அது என்னவென்று சில தொகுப்புகளாக பார்க்க இருக்கிறோம். எடப்பாடி அவர்கள் அடுத்த அறிவிப்பாக சிறுபான்மையினர் மக்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்று அறிவித்துள்ளார். இது பூதிப்படியாக அறிவித்த ஒரு அறிவிப்பு மாதிரியே இருக்கின்றது. இப்ப சிறுபான்மையினர் மக்கள் மோஸ்ட்லி அவங்க அவாய்ட் பண்ற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னாலே பிஜேபி தான். பிஜேபி இப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க? அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை நம்பி சிறுபான்மையினர் மக்கள் எப்படி முதல்ல ஓட்ட அதிமுக கூட்டணிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். இதற்கு அடுத்தபடியாக சிறுபான்மையினர் மக்களுக்காக கடன் தொகை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது எந்த கடன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லவே இல்லை. நகை கடன்களா, இல்ல இந்த பால் மாடு மாதிரி வாங்குவாங்க அந்த கடன்களா, இல்ல இந்த ஆவின் பூத்து வாங்குறதுக்கான கடன் வாங்குவாங்க அந்த கடன்களா, அப்படி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அப்படியே பொதுவா சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? இத மக்கள் எப்படி நினைச்சுக்குவாங்க? ஒருவேளை நம்ம வச்ச நகை கடனா இருக்குமோ, இல்ல நம்ம வாங்கின பால் மாட்டு கடனா இருக்குமோ, அப்படி மக்களை போட்டு குழப்புறது மாதிரியான திட்டங்களை தான் எல்லாருமே அறிவிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு இதுதான் நாங்க பண்ண போறோம். இப்ப கூட்டுறவு கடன்ல நகை கடன் தள்ளுபடி இதைத்தான் நாங்க பண்ண போறோம் இல்லையா? கூட்டுறவு கடன்ல நீங்க வாங்கினா பால் மாட்டிற்கு தேவையான கடன்கள், இல்லாட்டினா தீவனங்கள் வாங்குறதுக்கான கடன்கள், இந்த மாதிரி இதற்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தையே கொடுக்கறதுல எந்த அரசியல் பிரமுகர்களுமே. அதற்கு விதிவிலக்கா எடப்பாடி அவர்களும் அதே தான் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா? சிறுபான்மையினர் மக்கள் ஆல்ரெடி கோபமா இருக்கிறதே பிஜேபி மேலதான். அந்த பிஜேபியை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நீங்க இந்த சலுகைகள் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றது சிறுபான்மையினர் மக்களை நீங்க ஏமாத்துறதுக்கான ஒரு மந்திர சாவியாத்தான் இந்த கடன் உதவி, கூட்டுறவு கடன் உதவியை தள்ளுபடி செய்யறோம் அப்படிங்கிற ஒரு யுக்திய அதிமுக எடுத்திருக்கே அப்படின்னு சொல்ல வேணும். அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். என்னன்னா, மாணவர்களோட கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஆளுகின்ற அரசாக இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சியில இருக்கிற அரசுகளா இருக்கட்டும், இந்த வாக்குறுதியை எல்லா தேர்தலையுமே அது ஒரு அழிக்க முடியாத ஒரு எழுத்தாவே எழுதி வச்சிடுறாங்க. அது எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடின்னு சொல்றாங்களே தவிர அந்த தள்ளுபடிய அந்த மாணவர்கள் வங்கியில் வாங்கின கடன் தொகையை இது வரைக்கும் எந்த ஒரு அரசாவது தள்ளுபடி செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. இன்னொரு வரைக்கும் மாணவர்கள் அதற்கான வட்டியுடன் கூடிய தொகையை அந்தந்த பேங்க் டார்ச்சல் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நம்பி இருந்த மாணவர்கள் நிறைய பேர் இப்ப பிசினஸ்ல நல்லா பெரியவங்களா இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த ஒரு வங்கி படிப்புக்காக வாங்கின கடன்னால அவங்களால ஒரு லோன் கூட எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் பலதரப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க. இத அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு விளையாட்டு பொருளாவே ஆயிடுச்சு. மாணவர்களுக்கு கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம், எஜுகேஷனுக்காக உள்ள எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்றோம். தள்ளுபடி பண்ணிருங்க. பண்ணிட்டு அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது அதை நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கலாம்ல. ஆளுகின்ற திமுக அரசு என்ன கோரிக்கையை வைக்க போறாங்க அப்படின்னு தேர்தல் அறிக்கையில அவங்களாகவே இருந்தாலும் அவங்களும் இதை முதல்ல செஞ்சு காமிக்கணுங்க. இப்ப சொல்ல போனோம்னா திமுக நிறைய விஷயங்களை சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் வாங்கின கல்வி கடனை தள்ளுபடி நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிய தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த கட்சி கம்பல்சரி இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லாம அனைத்து கட்சியுமே நாங்க தேர்தலில் ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வங்கி கடனை தள்ளுபடி பண்றோம், வங்கி கடன் தள்ளுபடின்னு சொல்லி இளைஞர்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த
அரசியல் தலைவர்கள் அனைவருமே. இதற்கு இளைஞர்கள் இந்த வருகின்ற தேர்தலில் கடுமையான ஒரு பாடத்தை அரசியல் தலைவர்களுக்கு புகுத்துவார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக எடப்பாடியார் அவர்கள் இது தேர்தல் அறிக்கையில கொடுத்ததுல ஒரு அருமையான தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டில் விளையாடும் அந்த வீரர்களுக்கு மரணம் எதிர்பாராத விதமாக களத்தில் மரணம் ஏற்பட்டவர்களுக்கு 10 லட்சம் நிதி உதவியும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்குவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இது கொஞ்சம் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் பாக்குறேன். நான் அதிகமா ஜல்லிக்கட்டு தென் மாவட்டங்கள்ல தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது இளைஞர்கள் அந்த மாடை அடக்குறதும், மாடு திமிழி ஓடுறதும், அப்போதைக்கு எதிர்பாராத விதமா மாடு குத்தி இறக்குறதும், இது வாடிக்கையா ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஜல்லிக்கட்டுல இறந்தவங்களுக்கு அவங்களால முடிஞ்சதை ஏதோ ஒரு 10,000 1 லட்சமோ இவ்வளவுதான் அவங்களால கொடுக்க முடியுமே தவிர, அந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியாளர்களால முழுமையா அவங்களோட குடும்பத்தை அடுத்த பாதுகாக்கிற மாதிரி ஒரு நிதி உதவியை அவங்களால வழங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்டையும் இருக்குமா என்னங்கிறது தெரியல. ஆனா எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்க இந்த திட்டம் வரவேற்கக்கூடியதுதான். இதை நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஜல்லிக்கட்டு தரப்புல உள்ள அந்த பேரவைகள், சங்கங்கள் இவர்கள் எல்லாம் கண்டிப்பா வரவேற்பாங்க அப்படின்னு சொல்ல வேணும். ஓகேங்களா? இருந்த போதிலும் ஜல்லிக்கட்டுல இப்ப நிறைய மாற்றங்களை கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டோக்கன் கொடுக்கறது, இந்த இதெல்லாம் ஆன்லைன்ல பண்றது, அதுல சில விதிமுறைகள்லாம் கொடுத்து முன்ன எப்படி கரெக்டா ஜல்லிக்கட்டு நடந்துச்சோ, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம இது ஒரு பொதுவான நிகழ்ச்சி, அனைத்து தலைவர்களும் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அந்த ஜல்லிக்கட்டை நடத்தி வந்தார்கள் என்றால், ஜல்லிக்கட்டு என்பது உலக வரலாற்றில் இன்னும் பறைசாற்றும் அளவிற்கு உலக புகழ் பெறும் என்று கூற வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜல்லிக்கட்டிற்கு எடப்பாடி அவர்கள் அறிவித்த இந்த திட்டத்தை ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக உள்ள சங்கங்களோ, அதன் கூட்ட உரிமையாளர்களோ, மாடுபிடி வீரர்களோ இதை ஆதரித்து எடப்பாடி அவர்களுக்கு அதை ஓட்டு வங்கியாக செலுத்துகிறார்களா, இல்லை எப்பொழுதும் போல இது ஏமாற்று வேலைதான் என்று சொல்லி அடுத்த கட்சிக்கு வாக்கு வங்கியை செலுத்துகிறார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.